நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். சட்டமன்றத்துல நம்முடைய முதல்வர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிஷம் வந்து ஒரு உரையாற்றினாரு. அதுல நம்முடைய டிவிகே நண்பா நண்பிஸ்கும் மற்றும் நம்முடைய விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய அவருடைய அந்த அனுதாபிகள் அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, விசுவாசிகள், அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற வேர்டை வந்து நல்லா பிடிச்சினாங்க. இப்போ அந்த பார்ட்டி, ஏன்னா அவர் பேசுனதுலேயே ஒரு எத்தனையோ விஷயம் பேசினாலும் அவங்களுக்கு பிடிச்ச 2-3 விஷயம் என்னன்னா பார்ட்டி ஃபண்ட் ஒரு விஷயம், அப்புறம் அந்த நம்ம திரு ஸ்டாலின் அவர்களை கிண்டல் செய்த ஒரு ஒரு ஆக்ஷன், அப்புறம் வந்து அந்த அப்பா, இந்த 3 தான் வந்து அந்த விஷயத்துல வந்து பெரிதாக பேசப்படுது. ஏன்னா எது எது பேசப்படணுமோ அது பேசப்படல, ஆனா தவறுதலா வேற சில 3 விஷயங்கள் பேசப்படுது. எதிர்கட்சிகள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்திருக்கலாம். அது அவருடைய விருப்பம், முதலமைச்சரோட விருப்பம். அதை வந்து மக்கள் ஏத்துறது மக்களுடைய விருப்பம். நம்ம அதுல ரொம்ப டீப்பா போக முடியாது. ஒருத்தருக்கும் தனிப்பட்ட பல விஷயங்கள் இருக்கும். திரு தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் சில நல்லது நடக்குதுன்னு கூட சில இடத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது எதுவுமே ஆரம்பத்தையே நம்ம எதுவுமே முடிவு கட்ட முடியாது. இவர் எப்படியாப்பட்டவர்னு அந்த எல்லாருக்குமே தெரியுது. எப்படி ஒரு எல்லாத்துக்குமே ஒரு 6 மாசம் 8 மாசம் டைம் ஆகும். நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. தற்சமயம் வரைக்கும் சட்டம் ஒழுங்கு மற்றும் இந்த கரண்ட் பிரச்சனை போயிட்டு இருக்கு. மேலும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கணும்னு நினைப்போம். இந்த இடைப்பட்ட நேரத்துல வந்து ஒரு புதிய கட்சி, அந்த கட்சி வந்து கண்டிப்பா நம்ம ஒரு மூச்சு வாங்க இடம் விடுற மாதிரி கண்டிப்பா நம்ம ஒரு 6 மாசம் விடணும். அதே அளவுக்கு இந்த புது கட்சியுமே வந்து நமக்கு 6 மாசம் டைம் கொடுத்துருக்காருன்னு எண்ணத்தோட, ஆனா அவங்களுமே வந்து 6 மாசத்துக்குள்ளேயே நம்ம ஒரு பெரிய சாதனை படைச்சிட்ட மாதிரி பேசுவது எந்த அளவுக்கு தவறோ, அப்ப அந்த சாதனை அவங்க பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவருடைய தவறுகளையும் பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது எல்லா கட்சிகளும். இருந்தாலும் அனைத்து கட்சியிலும் வந்து இப்ப பெருசா வந்து எந்த விதமான போராட்டம் நடத்தாம ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே பார்வையாளர் எல்லாருமே தெரியுது. இந்த நேரத்துல இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இப்போ ஒரு முக்கிய இதுவும் பெறுது. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கட்சியும் தன்னுடைய கட்சியை நடத்துவதற்காக பெறப்படும் நிதி வந்து பார்ட்டி ஃபண்ட். நம்ம வந்து மீனிங் சொல்லல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இப்ப ஒரு கட்சி நடத்துவதற்கு தேவையான நிதி, இப்ப நம்ம ஒரு குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஒரு விழா நடத்தணும்னா எவ்வளவு வந்து ஒரு பணம் தேவைப்படும்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு அமைப்பு நடத்தினா கூட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி தான் மாசம் மாசம் பண்ணி எல்லா உறுப்பினர், இப்ப 1000 பேர் இருக்கீங்க, ஆளுக்கு 100 ரூபா போடுங்க, அப்படி வந்தாதான் நம்ம வந்து இந்த கூட்டம்லாம் கூட்ட முடியும், அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். நீங்க வந்து நீங்க வியாபாரிகள் சங்கம்லாம் ஒரு உதாரணத்துக்கு நீங்க பார்க்கலாம். வியாபாரிகள் சங்கம், அப்புறம் வந்து இந்த பஸ் போக்குவரத்து தொழிலாளர் சங்கம், அப்புறம் விவசாய சங்கம், பல சங்கங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சங்கம் நடத்துறது கூட என்ன வேணும், அவங்களுக்கு வந்து ஃபண்டு வேணும். ஃபண்ட் இல்லாம இருந்த அந்த நேரத்துல எல்லாம் போட்டி போட முடியாது. மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கொடுங்க, அப்படியே சேர்த்து வச்சு அந்த தேவையான யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சி நடத்துவதற்காக அந்த கட்சியினுடைய மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு ஒரு ஃபண்டை கிரியேட் பண்றதுதான் பார்ட்டி ஃபண்ட். இது வந்து நீங்க அப்படியே நீங்க பேக்ல போயிடுங்க. 1950-60 காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த நம்முடைய அந்த பார்ட்டி லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துலயுமே வந்து உண்டியல் வச்சு பணம் கலெக்ட் பண்ணுவாங்க. போற வர நிகழ்ச்சியில் வந்து 500 1000 காசு வாங்குவாங்க. அப்புறம் வந்து அங்கங்க போறவங்க கிட்ட வந்து அது பிச்சை எடுக்காத குறையாதான் வந்து ஃபண்ட் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த 50, 60, 70s காலத்துல. திரு எம்ஜிஆர், அப்புறம் திரு அண்ணா, திரு கலைஞர் அவர்லாம் வர காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர்லாம் சம்பாரிச்ச காசை வந்து என்ன பண்றாரு, ஏதோ வகையில வந்து அந்த கட்சி நிதியா வந்து உருவாக்கி உள்ள எடுத்துட்டு வராங்க. அந்த மாதிரி வந்து கட்சி நிதியோட பெறக்கூடிய வடிவங்கள் மாறிக்கிட்டே வருது. ஆனா மினிமம் பேஸ் என்ன அப்படின்னா, இந்த கட்சி நிதி பெறுவது அப்படின்றது வந்து நீங்க டோட்டலா நாம் தமிழர் கட்சியை வந்து அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுங்க. நாம் தமிழர் கட்சியுடைய அந்த கட்சி நிதி வசூலிக்கிற முறைதான் ஆதிகால முறை. அதுதான் இதுவரைக்கும் வந்த முறைகளிலேயே சிறந்த முறை அப்படின்றது வந்து நம்முடைய ஒரு தாழ்மையான கருத்து. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து அந்த மாதிரி தான் வந்து பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்டி ஏந்துவாங்க. நீங்க பழைய படங்கள்லாம் பார்த்தா கூட தெரியும். கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே உண்டி ஏந்துவாங்க. எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒரு 5 ரூபாய் கொடுங்க, 10 ரூபாய் கொடுங்க, கலெக்ட் பண்ணி தான் கட்சி நடத்துவாங்க. எங்கேயுமே வந்து யாருக்கிட்டையுமே வந்து கை நீட்டி காசு வாங்காத கட்சியா கம்யூனிஸ்ட் கட்சியும். அதற்கப்புறம் கிட்டத்தட்ட சற்றேற குறை கொஞ்சம் கூட வந்து அதுக்கு குறைவில்லாம இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான். அந்த அளவுக்கு வந்து ஒரு பார்ட்டி ஃபண்டை கலெக்ட் பண்ணிருக்காங்க. சரி, இதே மாதிரி எல்லா கட்சியும் இருக்க முடியுமா? ஒரு கட்சிக்கும் ஒரு தன்மை இருக்கும். அந்த பார்ட்டி ஃபண்டோட அந்த ஃபண்டை கொடுக்கறதுக்கும் ஆள் ரெடியா இருக்கணும்ல, நம்ம போய் கேட்கறது வேற, நம்ம கொடுக்கறதுக்கும் ஆள் ரெடியா இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி பார்ட்டி ஃபண்ட் வந்து எப்படி கலெக்ட் பண்றாங்க, யார் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் இப்ப நம்ம பார்க்க போறோம். வரைமுறையை வந்து நம்முடைய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 அப்படின்ற ஒரு
சட்டத்தின் மூலம் வந்து யார் யாரெல்லாம் வந்து கட்சி நிதி வந்து வசூலிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கட்சியில 100 பேராவது மினிமம் வந்து ரிஜிஸ்டர்ட் மெம்பரா இருக்கணும். ஒரு கட்சினா சும்மா 5 பேர் 10 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிற கட்சி இல்ல. ஒரு கட்சி வந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 100 ரிஜிஸ்டர்ட் மெம்பர்ஸா இருக்கணும். இப்ப நீங்க வந்து திமுக அப்படின்னா திமுகவோட வாக்காளர் அடையாள அட்டையோட ஒரு 100 பேராவது வந்து அதுல சேர்ந்திருக்கணும். அடுத்தது மேண்டேட்டரி எலெக்ஷன் கான்டிஜென்சி அப்படின்னா the party must explicitly declare in its constitution that it will contest on election conducted by the election commission within 5 years of its registration. அதாவது எப்ப கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ டேட் ஆஃப் அந்த ஓப்பனிங் பார்ட், அந்த பார்ட்டி ஓப்பன் பண்ற டேட் இருக்குல்ல, அங்க இருந்து கண்டிப்பா எலெக்ஷன் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துரும். உங்களுக்கு நான் கண்டிப்பா தெரியும். அப்ப அந்த 5 வருஷத்துக்குள்ள நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல, அதாவது தேர்தலில் வந்து கண்டிப்பா அந்த கட்சி போட்டியிடணும். அப்பதான் அவங்க என்ன பண்ண முடியும்னா இந்த பார்ட்டி ஃபண்டை வந்து கலெக்ட் பண்றதுக்கான பேசிக் குவாலிட்டிஸ்ல அது 2வது பாயிண்ட். 3வது அப்படி என்னன்னா ஒரு வருஷமும் வந்து ஆடிட் பண்ணி எவ்வளவு வருமானம் வந்தது, எவ்வளவு வந்து செலவு பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு வருஷமும் ஆடிட் ரிப்போர்ட் வந்து கொடுக்க வேண்டி இருக்கு. அடுத்தது டொனேஷன் கேப்ஸ் அண்ட் டிஸ்க்ளோசஸ் அப்படின்னா ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 20,000 மஸ்ட் பி ஃபுல்லி டாக்குமெண்டட். அதாவது 20,000 ரூபாய்க்கு குறைவா இருக்கிறது வந்து நீங்க பெருசா டாக்குமெண்ட் பண்ண தேவையில்ல. ஆனா 20,000 ரூபாய்க்கு மேல இருக்கிறது எல்லாமே பேன் நம்பரும் அதுக்குண்டான என்னென்ன பேப்பர்ஸோ அந்த பேப்பர்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். அந்த அப்படி கொடுத்ததான் அந்த பார்ட்டி ஃபண்டை கலெக்ட் பண்ண முடியும். 20,000 வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. 20,000 ரூபாய்க்கு மேல ஒரு பார்ட்டி வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த பேன் நம்பர் எல்லாமே வந்து அதுல கிளியரா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மேபி லீகலி அக்செப்ட் ஃப்ரம் இந்தியன் சிட்டிசன், அதாவது இந்திய பிரஜையா இருக்கணும் ஃபண்டு கொடுக்குறவங்க. அப்படி இல்லை அப்படின்னா, அதாவது இது முதல்ல இருந்தது இப்ப இல்ல, எலக்ட்ரல் ட்ரஸ்ட் இருந்தது இப்ப அது இல்ல. அதுக்கப்புறமா டொமஸ்டிக் கம்பெனிஸா இருக்கணும். கம்பெனி இதுதான் வந்து இப்ப இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான பாயிண்டே. இந்த டொமஸ்டிக் கம்பெனிஸும் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஹெவிலி ரெகுலேட்டட் அண்டர் த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன். அப்படின்னா நம்முடைய ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய நிதிகளாக கூட இருக்கலாம், அதுவுமே வந்து தப்பு கிடையாது. அந்த நிதியுமே வந்து அக்செப்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்சி நிதியை கலெக்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 1951 போட்ட சட்டத்தின் பிரகாரம் 100 பேர் கண்டிப்பா இருக்கணும். அவங்க வந்து யார் யார் கொடுக்கலாம், கம்பெனிஸும் கொடுக்கலாம், சாதாரண பர்சனும் கொடுக்கலாம். அந்த அமௌண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். அந்த 20,000 இப்ப மாறிட்டே இருக்கும். அந்த 20,000 ரூபாய் வந்து வெறும் கேஷாவும் கொடுக்கலாம், அவன் பேன் நம்பர் அவனும் கொடுக்கலாம். ஆனா 20,000 மேல போறது எல்லாமே ப்ராப்பரா ஒண்ணு இருக்கணும் அப்படின்றது வந்து நம்முடைய சட்டம் வந்து வரையறை பண்ணுது. அவங்க வந்து இந்திய பிரஜையா இருக்கணும், எந்த மாற்று கருத்து இருக்க கூடாது. கம்பெனிஸ் வந்து இந்தியன் கம்பெனிஸா இருக்கணும். ஃபாரின்ல இருந்து என்ஆர்ஐனா கரெக்டா அந்த பாஸ்போர்ட்லாம் வந்து கரெக்டா இருக்கணும். இது போல சில விஷயங்களை சொல்லி என்ன பண்றாங்க, கட்சி நிதி நீங்க வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. வருஷம் ஆடிட் ரிப்போர்ட் கண்டிப்பா கொடுத்துடணும். எவ்வளவு நீங்க கட்சி நிதி கலெக்ட் பண்ணீங்க, எவ்வளவு நீங்க கட்சி செலவு பண்ணீங்க, எவ்வளவு உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கு, என்ன அசெட் வாங்கி, என்ன எவ்வளவு லயபிலிட்டிஸ், எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு வந்து உங்கள்கிட்ட சொத்து இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் காட்டணும். அது மேலும் இல்லாம எந்தெந்த வகையில நீங்க கலெக்ட் பண்ணணும் காட்டணும். கண்டிப்பா அந்த கட்சி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நிச்சயமா தேர்தலில் போட்டி போட்டோம். இது எல்லாமே வந்து ஒருவர் அந்த கட்சி பணத்தை பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றத கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தது வந்து ஒரு கட்சியும் வந்து இப்ப பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அப்படின்னா அது ஒரு வருஷமும் வந்து எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. கிட்டத்தட்ட 2024-25 டேட்டா பிரகாரம், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் அந்த முடிந்த அந்த வருடத்தின் பிரகாரம் பாத்தீங்கன்னா மொத்தம் 5,522 டோனர்ஸ், வெறும் 5,522 பேரு ஒரு ஆள் வந்து 1 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ஆவரேஜா அவங்க அந்த வருஷம் மட்டும் கலெக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1, 10, 100, 1000, 10 லட்சம், 10 லட்சம் கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 6,074 கோடி ரூபாய் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. 6,074 கோடி ரூபாய் வந்து 2024-25 அவங்க வந்து வசூலிக்கிறாங்க. அதுக்கு முந்தின வருஷம் வந்து எலெக்ஷனுக்கு முந்தின வருஷம், அப்ப இவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 2,243 கோடி வசூலிச்சிருக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா 3 மடங்கு வந்து ஒரே வருஷத்துல வந்து அவங்களுடைய அந்த ஃபண்ட், அதாவது பார்ட்டி ஃபண்ட் வந்து 3 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்ட்டி ஃபண்ட் மொத்தம் 5,522 பேர் சேர்ந்து 6,024 கோடி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு முந்தின வருஷம் பாருங்க 8,358 பேர் சேர்ந்து 2,243 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொடுத்தோட எண்ணிக்கை குறையுது, ஆனா அதனுடைய வருமானம் வந்து அதிகரிக்குது.
அதே மாதிரி அதுக்கு முந்தின வருஷம் 719, 614, 470, அப்படியே ஒரு 785. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 785 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அது என்னன்னா அது வந்து தேர்தல் ஆண்டு. அப்ப மட்டும் பாத்தீங்கன்னா அதனுடைய வருமானம் வந்து ரொம்ப அதிகரிக்குது வந்து காரணம் 1920 வந்து தேர்தல் காலம். அந்த வாட்டி பாத்தீங்கன்னா 785 கோடி வந்து வசூலிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியே பார்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2014 தான் வந்து பிஜேபி வந்து ஆட்சி அமைக்குது. 2014-15 காலகட்டங்கள்ல தான். அப்ப 437 கோடி கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே 2013 பாத்தீங்கன்னா வெறும் 170 கோடி. ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி 170 கோடி கலெக்ட் பண்ண வருஷம் ஃபுல்லா 170 கோடி இவங்களுக்கு வந்திருக்கு. அதுவே அதிகம், ரொம்ப அதிகம். நம்ம இருந்தா கூட அவர் அது வந்து ஒரு தேசிய கட்சி. அதனால வந்து 170 கோடி அந்த காலத்துல. அது அப்படியே அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 437 கோடியா மாறுது. இந்த இடத்துல அவங்க ஆட்சி வந்து அதுக்கு அடுத்த வருஷம் 76 கோடியா மாறுது. அப்புறம் 532 கோடியா மாறுது. கிட்டத்தட்ட இதுதான் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு பார்ட்டி ஃபண்டினுடைய ஒரு நிலைமை. இதை நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 11 கோடி ரூபாய் தான் 2003 வெறும் 11 கோடி ரூபாய் தான். அன்னைக்கு வந்து பெரிய வந்து அன்னைக்கு வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த அந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா 11 கோடி ரூபாய் தான் வந்து கலெக்ட் பண்ண. இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து கணக்குல வராது எவ்வளவுன்றது நம்ம யாருக்குமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம அதை பத்தி டிஸ்கஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே வந்து ஏன்னா ஒரு ஒரு சட்டமன்றத்துல சொல்றதுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் வேணும், அதே மாதிரி நம்ம சொல்றதுக்கு என்ன ப்ரூஃபோ அந்த ப்ரூஃப் வச்சு தான் நம்ம பேச முடியும். அது எல்லா இடத்துலயுமே இல்லீகல்ன்றது எல்லா இடத்துலயுமே இருக்கு. இப்ப திரு விஜய் அவர்கள் வந்து பேசுறாரு அப்படின்னா அவர் லீகலா எவ்வளவு சம்பளம் ஆனார், இல்லீகலா எவ்வளவு சம்பளம் ஆனார் பேச்சு நீங்க நான் கூட நம்மளும் போக முடியாது. லீகலா அவர் என்ன காமிச்சாரோ அந்த லீகலை பத்தி கூட தான் பேச முடியாது. லீகல்ல இத்தனை 1000 கோடி வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பார்க்கணும். இல்லீகல் எல்லா இடத்துலயுமே இருக்கு. நம்ம மறுக்கவே முடியாது. திரு விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி நான் வந்து அப்படியா இப்படியான்றாரு. ஆனா ஒரு படத்துக்கு ஒரு 250 கோடி 300 கோடி அவர் வந்து நம்ம சம்பளம் வாங்குறவர். அவர் மொத்தமே அவர் எவ்வளவு காமிச்சாருன்னு உங்களுக்கு சொல்லி தெரியும். நம்ம இதுல யாருமே நல்லவங்க கெட்டவங்க, உதயநிதி நல்லவர், விஜய் நல்லவர், இல்ல சீமான் நல்லவர், இல்ல எடப்பாடி பழனிசாமி, மோடி, இல்லைன்னா ராகுல் காந்தி நல்லவர் கிட்ட எல்லாம் பேச வரல. இதுதான் வந்து ரியல் ஃபேக்ட். இது வந்து ஆஸ் பேர் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்கிற ஒரு விஷயம். இது அப்படியே நீங்க காங்கிரஸுக்கு அப்படியே நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னா காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கடைசி வருஷம் வந்து 517 கோடி தான் அவங்கள்ட்ட கலெக்ட் ஆயிருக்கு. காரணம் என்ன? அங்க வந்து 6074 கோடி 2024-25 இவங்க வெறும் 517 கோடி. காரணம் என்ன அப்படின்னா இவங்க இன்னும் ஆட்சிக்கு வரல. ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இது அப்படியே அங்க போயிடலாம், அது அப்படியே வந்து இங்க வந்திருக்கலாம். இது அப்படியே பாருங்க 259, 75, 95 அப்படியே குறைஞ்சிட்டு அவங்க ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 2014 இழக்கிறாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 141 கோடி வந்துருக்குது அந்த வருஷம். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சுதான் இருக்கு. பெருசா வந்து காங்கிரஸ் வந்து பெரிய லெவல்ல வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பிசினஸ் பீப்புள்கிட்ட வந்து பெருசா வந்து கடன் வாங்கின மாதிரி இல்ல. இவங்களுமே பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2001 2002 அவங்க மொத்த கலெக்ஷனே 10,000 ரூபாய். 2001 2002 காலகட்டங்கள்ல வந்து மொத்த கலெக்ஷனே அவ்வளவுதான். மொத்தமே 1828 கோடி தான் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணதா வந்து காங்கிரஸ் கட்சி கணக்கு அமைச்சிருக்கு. ஆனா அப்படியே நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு போனீங்கன்னா இது வரைக்கும் வந்து அவங்க எத்தனை 1000 கோடி கலெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 13,642 கோடி கலெக்ட் பண்ணிருக்கிறாங்க. அவங்க அந்த கட்சி ஆரம்பிச்சு இந்த கணக்கு கொடுக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து. சரி, நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறது முக்கியமானது யாருன்னா உங்களுக்கு தேவையானது வந்து ரெண்டு, ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக. அதை பத்தி தான் இப்போ வந்து ஒரு பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி அதை பத்தி தான் சொன்னாரு. இப்ப நம்ம 2022-23 பாத்தீங்கன்னா 7 கோடி ரூபாய் கலெக்ட் பண்றதா காட்டுறாங்க. இது எப்படி இந்த 7 கோடி கணக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது என்ன அப்படின்னா இது வந்து அந்த மக்கள்கிட்ட இருந்து சாதாரணமான மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்றது கிடையாது. பிசினஸ் அந்த பெரிய லெவல் இன்கம் வந்து 7 கோடி ரூபாய் தான் கணக்கு கட்டுறாங்க. ஆனா அவங்க 2020-21 எலெக்ஷன் வந்து பாருங்க, அப்ப பாருங்க 33 கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணதா காட்டுறாங்க. இது கணக்குல காட்டுறது மட்டும்தான். இது எல்லாம் மொத்த கணக்கு கிடையாது. நம்ம சொல்லிடுறது எல்லாமே வந்து அந்த பெரிய பிசினஸ் பீப்புள் கிட்டத்தட்ட ஒரு அதிகமான வந்து ஃபண்டு வரக்கூடிய அதிகமான கணக்கு காட்டக்கூடிய கம்பெனிஸ் கிட்ட இருந்து வர ஃபண்டு மட்டும் தான் நம்ம பாக்குறோம். அங்க வந்து காங்கிரஸ் நம்ம எவ்வளவு பார்த்தோம், பிஜேபிக்கு எவ்வளவு பார்த்தோம். ஆனா திமுக இவ்வளவுதான் கணக்கு காமிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2020-21 தான் அதிகமா 33 கோடி வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி 13-14 வந்து 78 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. 15-16 வந்து 71 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அது பிளக்சுவேஷன்ஸ் வந்து ஆகிட்டே இருக்கிறதால தான் திமுகவினுடைய அந்த சொத்து கணக்கை வந்து எப்பவுமே பணக்கணக்கு வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்ஸா இல்ல அப்படின்னு வந்து பல பேர் வந்து சொல்றதுக்கு வாய்ப்பா இருக்கு. இது வரைக்கும் மொத்தமே 256 கோடி தான் இந்த மாதிரியான ஒரு பெரிய கம்பெனி வந்து கலெக்ட் பண்ணதா வந்து திமுக வந்து கணக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி நீங்க அதிமுகவுக்கு போனீங்க அப்படின்னா அதை விட ரொம்ப கம்மியா இருக்கும். பாருங்க 22 1 லட்சம் 2 லட்சம் 52 கோடி கிட்டத்தட்ட அந்த எலெக்ஷன் டைம்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ 52 கோடி வந்திருக்குது. ஏன்னா அப்போ வந்து அது வந்து பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அங்கிருந்து போட வேண்டிய சில பேர் வந்து டைரக்டா வந்து அதிமுக வந்து போட்டிருப்பாங்க, கட்சி நிதிக்காக போட்டிருப்பாங்க. அப்படியே அவங்க கணக்கு அமைச்சு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மொத்தமே 58 கோடி ரூபாய் தான் இந்த
பெரிய பிசினஸ் பீப்புள் இருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு அதிமுக கணக்கு அமைச்சிருக்கு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நம்ம சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி நீங்க பாருங்க, ஏன்னா எந்த விதமான இன்கம்மே இருக்காது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 0 தான் வந்து நாம் தமிழர் கட்சியை வேற 4 கட்சிகள் போட்டி போட்டுது. அந்த 4 கட்சிகள்ல வந்து திரு அதிமுக, திமுக, நாம் தமிழர் மற்றும் தாவேகா இப்பதான் வந்திருக்கு. அதனுடைய பினான்சியல் பொசிஷன்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய நிலைமையில தான் தெரியும். அவரும் வந்து உண்மையா சொல்லுவாரா இல்ல பொய் சொல்லுவாரா அப்படின்றது வந்து நம்மளுக்கு கடைசியா தான் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். திமுக கிட்ட ஆஸ் பர் அக்கௌண்ட் வந்து 365 கோடி வந்து லிக்விட் கேஷா, அதாவது கேஷ் அண்ட் பேங்க்ல வந்து 365 கோடி இருக்கிறதா வந்து கணக்கு காட்டுறாங்க திமுகல. அதிமுக வந்து 125 கோடி இருக்கிறதா வந்து கணக்கு காட்டுறாங்க. பிஜேபியில 7100 கோடி ரூபாய், 7100 கோடி ரூபாய் பேங்க்லயும் கேஷாவும் இருக்குன்னு சொல்லி கணக்கு காட்டுறாங்க. நம்முடைய காங்கிரஸ் வந்து 857 கோடி இருக்கிறதா கணக்கு காட்டுறாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். விடுதலை சிறுத்தை கட்சியில வந்து ஒரு 60 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட இப்ப லேட்டஸ்டா வந்து கணக்கு அமைச்சிருக்கிறாங்க. சரி, இதுல யாரெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய உண்மையான முறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பார்ட்டி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த பெரிய பெரிய தலைவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்க சன் டிவி, நீங்க சப்போஸ் வந்து டிஎம்கே எடுத்தீங்கன்னா சன் டிவி வந்து எப்பயுமே வருஷம் ஒரு அமௌண்ட் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி கொடுத்துரும். அது இல்லாம பாத்தீங்கன்னா அதிமுக பாத்தீங்கன்னா ஜெயா டிவி அந்த மாதிரி, அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த இடத்தினுடைய அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கூட வந்து போன முறை வந்து அதிமுக வந்து பண உதவி கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாம நம்ம திமுக வந்து இந்த லாட்டரி கும்பல் வந்து திமுக கொடுத்துருக்குறாங்க. இப்ப பெரிய பெரிய பணக்காரர்கள் இருப்பாங்க. இப்ப நீங்க இந்த வாட்டி பாத்தீங்கன்னா லீமா ரோஸ் வந்து அதிமுக சேர்த்திருக்காங்க. அவங்களுடைய சொத்தே பாத்தீங்கன்னா 5000 கோடி கிட்டத்தட்ட சொல்றாங்க. அப்ப அவ்வளவு சொத்து வச்சிருக்கிற அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனிப்பட்ட விதத்துல இந்த டேட்டா இங்க கொடுக்காம அவங்க தனிப்பட்ட விதமா வந்து கட்சிக்கு செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி கட்சிக்கு செலவு பண்றதுக்காக வந்து சாதாரண பொதுமக்கள்கிட்டயும் வாங்கலாம். 20,000 மேல போகும்போது கண்டிப்பா அது என்னென்ன நாம்ஸ் அப்புறம் வாங்கலாம். சரி, இதெல்லாம் கரெக்டா தானே இருக்கு. அப்போ ஏன் வந்து திரு விஜய் சார் வந்து அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாரு, அது ஏன் உதவி சார் வந்து டென்ஷனா வர்றாரு அப்படின்ற ஒரு வார்த்தை. அவர் டென்ஷன் ஆனாரோ இல்லையோ பல விஷயங்கள் சொன்னாரு. அப்ப அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லும் போது அந்த ஒரு பிரச்சனை வந்து அங்க ஸ்டார்ட் ஆனதால் அது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றது வந்து ஒரு துறையிலும் இருந்து, அதாவது இப்ப டாஸ்மாக் துறை, அப்புறம் வந்து நம்முடைய இபி எலக்ட்ரிசிட்டி துறை, அப்புறம் போக்குவரத்து ஒரு துறையில இருந்தும் அவருக்கு ஒரு அமௌண்ட் வந்து பார்ட்டி ஃபண்டா போகுது. அதை தான் வந்து நான் வந்து தடுத்து நிறுத்த போறேன். திமுக பார்ட்டி ஃபண்டை தடுத்து நிறுத்தி அது மக்களுக்கு திசை திருப்ப போறேன் அப்படின்னு சொல்லி அவரு வெளிப்படையா வந்து சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து அவரு கண்டிப்பா ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல, ஏன்னா முதல்வர் வந்து ஒரு பேசுற பேச்சு வந்து கட்டாயமா வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்ப டாஸ்மாக் அப்படின்னும் போது ஒரு அமௌண்ட் வருது, அந்த அமௌண்ட்ல வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து வருது, இதுல இந்த அமௌண்ட் வந்து இந்த அதிகாரி வந்து இந்த தேதியில வந்து இவராரு கொடுத்துருக்கிறாரு, அது வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்தந்த காரணத்துக்காக கொடுத்துறாரு சொல்லி அவர் கண்டிப்பா சொல்லணும். அதே மாதிரி இபிஓ எந்தெந்த அரசாங்கத்துல இருந்து அவருக்கு வந்து பார்ட்டி ஃபண்டா வந்து எவ்வளவு அமௌண்ட் போயிருக்கு அப்படின்றத சொல்லணும். இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கும் போது வெறும் அந்த சாதாரண தொண்டர்கள் கொடுத்து எந்த கேள்வி முறையும் கிடையாது. ஃப்ராட் வேலை பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே பண்ணுவாங்க. நான் திரும்ப சொல்றேன், திரு விஜய் வந்து இத்தனை நாள் சினிமா நடிச்சாரு, அந்த சினிமால இருந்து எல்லா பணமே வந்து ஒரு வெள்ளை பணமா வாங்கினார்னு நம்பினா அந்த ரசிகர்கள் வந்து ஏமாற்றம் அடைவாங்க தவிர அது வந்து உண்மை கிடையாது. ஏன்னா அவர் சொல்றதே 200-250 கோடினா கூட அவர் சொத்து மதிப்பு விழுந்துருன்ற நீங்க சிம்பிளா கால்குலேட் பண்ணிக்கலாம். அதனால வந்து இது நீங்க வெளிப்படையா எல்லாருமே தெரிஞ்சுங்க. இவர் வந்து சுத்தமானவர், அவர் வந்து நான் சுத்தமானவர் நான் சொல்ல வரல. திரு டிஎம்கே சுத்தமானது, இல்ல டிவிகே சுத்தமானது, ஏடிஎம்கே சுத்தமானது நான் சொல்ல வரல. பண விஷயத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமா இருக்கக்கூடியது. அதுவும் கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய பணத்தை இவங்க எடுத்தவர்ல எல்லாருமே இருக்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் இதனால இருந்து சினிமா துறை இருந்தார், இப்பதான் அரசியல் துறைக்கு வந்திருக்கிறாரு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சாது, அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் கழிச்சுதான் இவர் என்னென்ன பண்ணாருன்னு அடுத்து வர ஆட்சி நம்மளுக்கு சொல்லும் போது தான் நம்மளுக்கு தெரியும். இவர் முதல்ல 5 வருஷம் ஆட்சியில் இருக்கணும், மினிமம் வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் இருந்தாருன்னா கூட அந்த நேரத்துக்குள்ளேயாவது அவர் வந்து மிக சிறப்பா பண்ண இந்த இடைத்தேர்தலாம் முடிஞ்சு அவர் வந்து கிட்டத்தட்ட மெஜாரிட்டி கிடைக்கிற வரைக்குமா சிறப்பா பண்ணுவான்னு நம்ம நம்புறோம். சோ அந்த வகையில் அது வரைக்கும் வந்து அவர் ஊழல் பண்ணாம இருந்தாலோ, அது பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி உள்ள வராம இருந்தாலோ, இல்ல லஞ்சம் பெறாம இருந்தாலே அது வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவரு சுத்தமானவரா இருக்க முயற்சி பண்ணாலும் சுத்தி இருக்கிறவனா சுத்தம் பண்ணாது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக போக நம்ம பார்ப்போம். ஆனா அதே நேரத்துல நீங்க ஒரு துறையிலும் இருந்து இவங்களுக்கு வந்து பார்ட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல ஏதோ ஒரு ஆதாயம் இல்லாம கொடுக்க மாட்டாங்க. பிஜேபி நீங்க பாத்தீங்கன்னா 10,000 கோடி வந்து கணக்குல மட்டும் கொடுத்துக்கிறாங்க. கணக்குல இல்லாம எவ்வளவு கொடுத்தாலும் தெரியாது, கணக்குல மட்டும் அவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா என்ன தேவை இருக்கு?
இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய திமுகவுக்கு சென்ற ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா லாட்ரிக்காரங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேமிங், அதாவது இந்த ஆன்லைன்ல விளையாடுவாங்க பாருங்க விளையாட்டு, அந்த நிறுவனங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தொழிலதிபர்கள்லாம் ஃபண்ட் பண்றாங்க. ஏன் பண்ணணும், ஏன் பணம் பண்ணணும், ஏன் பணம் கொடுக்கணும், ஏன் அப்படின்னா அவங்க தொழிலை செய்வதற்காக என்ன பண்றாங்க, கட்சிக்கு வந்து நிதி கொடுக்குறாங்க. இப்ப உடனே அடுத்த கேள்வி வரும், என்னங்க இது அப்போ வந்து கரெக்ட் தானே, திரு விஜய் அவர்கள் சொல்றது வந்து கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம உன்னை என்ன கேட்கிறேன், நீங்க வந்து ஒரு ஒரு தொழில் நிறுவனம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு நிறுவனத்தை வந்து நிறுவ வருது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தேவைப்படுது. அப்ப அட்வான்டேஜ் தேவைப்படும் என்ன பண்றாங்க, அவங்க தான் இப்ப நான் எனக்கு வந்து நீ வேணும்னா வாயம்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பணத்தை வந்து நேரடியாகவும் சிலர் வந்து மறைமுகமாகவும் வந்து பார்ட்டிகளுக்கு கொடுக்குறாங்க. இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. இது வந்து காலாகாலமா எல்லா ஆட்சியும் நடக்குது. இது தாவேக ஆட்சியில நடக்காம இருக்குமா அப்படின்னா 100% நடக்கும். இன்னைக்கே நடக்கலாம் விட ஃபியூச்சர்ல நடக்கும். கண்டிப்பா நடக்காமலாம் இருக்காது. ஆனா நம்மளே சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல வந்து பார்ட்டி ஃபண்ட் தரேன், அதை தரேன் சொல்லிட்டு லீகலாவும் கொடுப்பாங்க, இல்லீகலாவும் கொடுப்பாங்க. நான் அதான் மறுபடியும் சொல்றேன், எல்லாமே லீகலா வந்து திரு விஜய் அவர்கள் இது வரைக்கும் வாங்கல. இதுக்கப்புறம் தான் அவர் கூட இருக்கிற ஒருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெகதீஷ் அப்படின்றவங்க, அந்த ரூட் அப்படின்றவங்க, அதெல்லாம் பல தரப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. இவரை மட்டும் வெளியில வந்து முகத்தை காமிச்சிட்டு பின்னால எத்தனை பேர் என்னென்ன பண்ணுவாங்கன்றது இன்னும் போதான் தெரியும். என்னென்ன பூகமெல்லாம் வெளிவரும் அப்புறமா தான் நமக்கு தெரியும். ஆனா இன்றைய தேதி வரைக்கும் இதுவரைக்கும் ஆட்சி செய்த திரு உதயநிதி ஸ்டாலின் மட்டுமல்ல, அதிமுக மட்டுமல்ல, காங்கிரஸ் மட்டுமல்ல, பிஜேபி மட்டுமல்ல, இது வரைக்கும் ஆட்சி செஞ்ச எல்லாருக்குமே வந்து லீகலாவும் பணம் வந்திருக்கு, இல்லீகலாவும் பணம் வந்திருக்கு. அது அரசாங்கத்துறையில இருந்தும் வந்திருக்கு, பிசினஸ் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு, மக்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு. இதுல உண்மையான நேர்மையான ஒரு ஒரு கலெக்ஷன் அப்படின்னா அது மக்கள்கிட்ட இருந்து வர உண்மையான இந்த தொண்டர்ல இருந்து வர காசு மட்டும்தான் ஒரு உண்மையான எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம வரக்கூடிய பார்ட்டி ஃபண்ட் அவங்க இருந்து வரது மட்டும்தான். மிச்சம் எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு பிரதிபலன் இருக்கும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். அதுல எல்லாமே தப்பு இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து முறை, எந்த கட்சி இருந்தாலும் அதே மாதிரிதான். அதே போலதான் நான் திரும்ப திரு விஜய் அவர்கள் வந்து நான் அதே லிஸ்ட் அவரையும் நான் வச்சிருக்கிறேன். காரணம்னா அவர் இருந்த துறையில வந்து அவர் ரொம்ப பியூரா நீட்டா இல்லை. ஏன்னா பல கேஸ்ல அவரே இருக்கிறாரு. வரி ஏமாத்தினான்ற இதுவும் அதுல இருக்கு, அலிகேஷன்ஸ் அதுல இருக்கு, ஆல்ரெடி கோர்ட்லயே அது இருக்கு. உங்ககிட்ட எந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் இல்லை, அவர்கிட்ட கோர்ட்டு கேஸ்லயே இருக்கும்போது அதை சொல்வதற்கு வந்து அவருக்கு எப்ப தார்மீகமான ஒரு பொறுப்பு வரும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அவர் 2 வருஷம் 3 வருஷம் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறமா எந்த விதமான அலிகேஷனும் இல்லாம அவர் இருந்தாருன்னா தான் அப்பதான் அவருக்கு வந்து இந்த பார்ட்டி ஃபண்ட்ல இருக்கிற நிறைவுகளை சொல்றதுக்கு வந்து அவருக்கு ஒரு உண்மையான ஒரு நேரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு சீக்கிரம் வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்றதும் தப்பு, இவ்வளவு சீக்கிரமா அவர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன்னு சொல்றதும் தப்பு. எனிவே இந்த பார்ட்டி ஃபண்ட் விஷயத்துல வந்து நம்ம சொன்ன கருத்துக்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து ஏற்புடையதா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்.